ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நகைப்பெட்டியை திறக்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஜுவல் பார்க்க போகிறோன்றதை பார்த்துடலாம். ஸோ நகைப்பெட்டியை திறந்தாச்சு. இப்போ ஜிமிக்கி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதான் நம்ம இன்றைக்கி இந்த ஜிமிக்கியோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்ச நாளாக ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஜிமிக்கிலாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கும் இந்த கீழே இந்த ஹேங்கிங் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஜிமிக்கி எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கு சிக்கனம் பண்ணி ரொம்ப சிக்கனமாக எது தேவை அதை மட்டும் யூஸ் பண்ணி வாங்கினது தான் இந்த நகை. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு சொல்லணுன்னா ஒரு 5 கிராம்ஸ் இருக்கும். 1/2 பவுனுக்கு மேலே, சரிங்களா? 5 கிராம்ஸ் இருக்கும். பட் எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல. அந்த மாதிரி லீஃப் மாதிரி வரணும்னு எதிர்பார்த்துருந்தேன். இந்த டிசைன் பிடிக்கலன்றதுனால அப்படியே சரி ஓகே இதுதான் இருக்குது, சரி இதுவும் நல்லா தான் இருக்குது, ஸோ இதை மிஸ் பண்ண வேணாம், இதுக்கு பார்த்து நம்ம வேறு எதனா எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்துலேயே ஜிஆர்டி அங்கே போயிட்டு ஒரு 5 கிராம்ஸ் கொடுத்து இந்த ஹேங்கிங் டிசைனில் இந்த மாடல் கீழே பாருங்கள், கீழே வேறு மாதிரி மாடல் தெரியும். ஸோ கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேங்க. இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிளான் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்குள்ளே. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு ஜிமிக்கியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒரு 3-4 ஜிமிக்கி இருக்குது, சின்னதுலேருந்து அப்படி பெருசாக. தேவையே இல்லை அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். அப்போ இது எடுத்த பிறகு அடுத்த கமிட்மெண்ட் என்ன தோணுச்சுன்னா, நம்மக்கிட்ட அடுக்கு ஜிமிக்கி இல்லையே, சரி ஓகே அடுக்கு ஜிமிக்கி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு போட்டது தான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போயாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனதுனால அந்த அடுக்கு ஜிமிக்கியும் இப்போ ஃப்ளாப் ஆகி நிற்கிது, சரிங்களா? கண்டிப்பாக எடுத்துடுவேன். எடுத்த உடனே உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பாய்.